அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சனாஸ் ஃபியூச்சர் அகாடமி. ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 12th அண்டு 11th ஸோ நீட் எக்ஸாமுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தாக்கா நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த லெசனில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இதுக்கான கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு த போலன் கிரைன்ஸ் ரீப்ரசன்ட் த மேல் கேமிட்டோஃபைட். போலன் கிரைன் அப்படின்றது என்ன பார்ட் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதனால் போலன் கிரைன் என்ன சொல்கிறாங்க, மேல் கேமிட்டோஃபைட். இது நீட் எக்ஸாமில் 1 மார்க் கூட கொஷின் கேட்பாங்க. போலன் கிரைன் ரீப்ரசன்ட் டேஷ் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, மேல் கேமிட்டோஃபைட் ஆர் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு வரும். அப்போது போலன் கிரைன் ரீப்ரசன்ட் த மேல் கேமிட்டோஃபைட். நெக்ஸ்ட்டு, இஃப் யூ டச் த ஓப்பன் anthers ஆஃப் hibiscus or any other flowers, you would find deposition of yellowish powdery pollen grains on your fingers. ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தினாக்கா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரையோ இல்லை வந்து பார்த்தினாக்கா வேறு ஏதாவது ஒரு பிளான்ட்டுடைய ஃப்ளவரையோ நம்ம ஆன்தர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா, ஸோ ஆன்தர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தினாக்கா ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஓவரி, இங்கே மேலே ஸ்டிக்மா இருக்கும். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தினாக்கா ஆன்தர். ஸோ இந்த ஆன்தர் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னா yellowish powdery pollen grain இருக்கும், நம்முடைய ஃபிங்கர்ஸில் ஒட்டிகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸ்ப்ரிங்கிள் தீஸ் கிரெயின்ஸ் on a drop of water taken on a glass slide and observe under microscope. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்லைடு எடுத்துக்கிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராப் வாட்டர் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தா கையில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த போலன் கிரெயின்ஸை அந்த வாட்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் இந்த ஸ்லைடை நம்ம அண்டர் மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, you will really be amazed at a variety of architecture, size, shape, color, design seen on the pollen grains from different species. அப்போ வந்து இப்போனாக்கா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸுடைய போலன் கிரைன்ஸை நம்ம அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஸோ அதோடைய சைஸ் வேரியேஷன் இருக்கும், ஷேப் வேரியேஷன் இருக்கும், கலர்ஸ் இருக்கும், டிசைன் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து இப்போனாக்கா நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இமேஜில் தெரியுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா போலன் கிரைன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, போலன் கிரைன்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்பெரிக்கல். போலன் கிரைன்ஸ் வந்து பண்ணாக்கா ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல், இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். மெஷரிங் அபவுட் அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 25 to 50 மைக்ரோமீட்டர் mm அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோடைய சைஸை வந்து பண்ணாக்க பேஸ் பண்ணி நமக்கு நீட்டில் கொஷின் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இட் ஹேஸ் ப்ராமினன்ட் 2 layer வால். அப்போ வந்து பண்ணாக்க ஒரு போலன் கிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை லேயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 layer இருக்கும். ஸோ அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். ஸோ அவுட்டர் லேயருக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸைன் அப்படின்னு பேர், இன்னர் லேயருக்கு வந்து பண்ணாக்கா இன்டைன் அப்படின்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ஹேஸ் ப்ராமினன்ட் 2 layer wall. The odd outer layer called exine and is made up of sporopollenin, which is one of the most resistant organic material known. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைன் இருக்குது இல்லையா, அந்த போலன்கிரைனுடைய எக்ஸைனு, ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வால் மெட்டீரியல் சொல்லக்கூடிய அந்த ஸ்போரோபொலினின் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். ரொம்ப எந்த ஒரு டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை அல்ட்ரா வயலட் ரேடியேஷனாக இருக்கட்டும், இல்லை வேல்கனோ வெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய எபிலிட்டி எதுக்கிட்ட இருக்குனாக்கா ஸ்போரோபொலின் கிட்ட இருக்குது. ஸோ அப்போ இங்கே எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, த எக்ஸைன் இஸ் மேட் ஆஃப் எக்ஸைன் எதனால் ஆனதுன்னு கேட்கலாம். ஸோ இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்போரோபொலினின். இட் கேன் விஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹை டெம்பரேச்சர், அதனால் என்ன பண்ணிக்க முடியும், வித்ஸ்டாண்ட் தாங்கிக்க முடியும். அண்ட் ஸ்ட்ராங் அசிடிக் அண்ட் ஆல்கலை. ஸோ அசிடிக்காக இருந்தாலையும் ஸ்ட்ராங் அசிடிக். அப்போ ஸ்ட்ராங் அசிடிக்னால் நமக்கு ஆல்ரெடி பிஹெச் உடைய டேபிள் தெரியும். ஸோ 1 to 14. அப்போ 1 to 7 இருக்கிறது வந்து பண்ணாக்கா ஆசிடு. ஸோ 7 to 14 இருக்கிறது பேஸ்ன்னு சொல்லுவோம், ஆல்கலை. அப்போது 1 அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரீம் ஆசிடிக், 14 அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரீம் ஆல்கலை.
சரிங்களா. இது அசிடிக், இது அல்கலை. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் அசிடிக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் அல்கலையில் கூட என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த எக்ஸைன் இருக்கிறதுனால, எக்ஸைனில் ஸ்போரோபோலின் இருக்கிறதுனால அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, no enzymes that degrade sporopollenin is so far known. ஸோ அப்போ அந்த ஸ்போரோபோலினை வந்து பண்ணாக்க டீக்ரேட் பண்ணுறதுக்கு, டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எந்த என்சைமும் கண்டுபிடிக்கல. Pollen grain exine has prominent aperture called germ 4 where sporopollenin is absent. ஸோ இப்படி இருக்கும் போலன் கிரெயின். ஸோ இது அவுட்டர் வால், இதுதான் நம்ம எக்ஸைன் சொல்லுவோம். இந்த எக்ஸைனுடைய எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோபோலினின் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்போரோபோலினின் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாத இருக்கிற இடத்துல மட்டும் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு போர், அப்பேச்சர்னா ஒரு துளை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம் 4 அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, pollen grains are well preserved as fossil because of the presence of sporopollenin. ஸோ இதே நமக்கு நீட்டில் கொஷின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. pollen grains are well preserved as fossil. அப்போ pollen grains வந்து பண்ணாக்கா பாசிலாக வந்து பண்ணாக்கா ப்ரிசர்வ் ஆகிறதுக்கான எல்லா எபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்போரோபொலினின். அதில் ஸ்போரோபொலின் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்? பாசிலாகவும் ப்ரிசர்வ் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு, the exine exhibit a fascinating array of pattern and design. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த எக்ஸைன் அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. why do you think the exine should be odd? எதனால் எக்ஸைன் வந்து ரொம்ப ஆடாக இருக்குது? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் germ 4? அந்த germ 4 உடைய வேலை என்ன? ஸோ இந்த germ 4 உடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலன் கிரைன் கரெக்டான ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்ணி உடனே இந்த போலன் கிரைன் என்ன பண்ணால் ஜெர்மினேட் ஆகும். அந்த ஜெர்மினேஷன் ஆனால் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த ஜெர்மினேஷன் எது வழியாக நடக்கும்னா இந்த germ 4 வழியாக தான் நடக்கும். ஜெர்மினேஷன் germ 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, the inner wall of the pollen grain is called intine. அந்த இன்னர் வால். ஸோ இது அவுட்டர் வால், இது இன்னர் வால். அப்போ இன்னர் வாலுக்கு தான் என்ன பேர்? இன்டைன். இட் இஸ் தின். எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். கண்டினியூஸ் லேயர். ஸோ கண்டினியூஸாக இருக்கும். இந்த அவுட்டர் லேயரில் மட்டும்தான் இந்த மாதிரி germ 4 இருக்கும். இன்னர் லேயரில் அந்த மாதிரி எந்த விதமான germ 4மே இருக்காது. அதான் கண்டினியூஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸ் லேயர் மேட் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். அப்போது இன்னர் லேயர் இன்டைன் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இதுவும் நமக்கு நீட்டில் கொஷின் கேட்கலாம். அப்போ எக்ஸைன் இஸ் மேட் ஆஃப் ஸ்போரோபொலினின், இன்டைன் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். நெக்ஸ்ட்டு, த சைட்டோபிளாசம் ஆஃப் போலன் கிரைன் இஸ் சரௌண்டட் பை பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ இப்போ இது ஒரு போலன் கிரைன் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்குள்ளே ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டோபிளாசம் சுற்றி ஒரு மெம்ப்ரேன் இருக்குது. அந்த மெம்ப்ரேனுக்கு பேர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். Next, when the pollen grain is mature, it contains two cells, the vegetative cell and generative cell. அப்போ வந்து பண்ணாக்கா நல்லா இந்த போலன் கிரைன் மெச்சூர் ஆன உடனே இதில் எத்தனை செல் சார் இருக்குது அப்படின்னாக்கா 2 செல் இருக்குது. ஸோ என்னென்ன செல்லு? ஒரு செல் வெஜிடேட்டிவ் செல், அனதர் செல் ஜெனரேட்டிவ் செல். சரிங்களா? அதான் கொடுத்துருப்பாங்க. when the pollen grain mature, it contains 2 cells, the vegetative cell and generative cell. Next, the vegetative cell is bigger, has abundant food reserve and a large regularly shaped nucleus. சரி, லார்ஜ் இர்ரெகுலர்லி ஷேப்டு நியூக்ளியஸ். அப்போது இந்த இடத்துல வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இந்த இமேஜில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த போலன் கிரைனில் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிறது மொத்தமே என்னது? இட் இஸ் எ லார்ஜ் ஏரியா. ஸோ இதான் என்னது? வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கீழே சின்னதாக ஒரு போர்ஷனுக்கு பாருங்கள், இதுதான் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. The vegetative nucleus is bigger as abundant food reserve. அப்போ இந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கராக இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா abundant அதிகமான ஃபுட், ரிசர்வ் ஃபுட், ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் இருக்குது. ரிசர்வ்னா ஸ்டோரேஜ். a large irregularly shaped nucleus. ஸோ இந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா இர்ரெகுலராக இருக்கும். அதோடைய ஷேப்பு ரொம்ப பெருசாகவும் இருக்கும். Next, the generative cell is small and floats in the cytoplasm of the vegetative cell. அப்போ generative cell எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸில் இது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு,
it is spindle shaped with dense cytoplasm and nucleus. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குனாக்கா ஸ்பிண்டில் ஷேப்டாக இருக்கும். சரியா, அதுக்குள்ளே வந்து பண்ணாக்கா சைட்டோபிளாசம் டென்ஸ் அது அடர்த்தியாக இருக்கும், ப்ளஸ் நியூக்ளியஸும் இருக்கும். அடுத்து இது கொஷின் கேட்பாங்க. இன் ஓவர் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் போலன் கிரைன்ஸ் ஆர் ஷெட் அட் திஸ் 2 ஸ்டில் ஸ்டேஜ். அப்போது இன் ஓவர் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம், அப்போ 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்போமில் எது மூலிமா சார் வந்து எத்தனை செல் ஸ்டேஜில் வந்து போலன் கிரைன்ஸ் லிபரேட் ஆகுது, அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா 2 செல் ஸ்டேஜில் கொஷின் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் த ரிமைனிங் ஸ்பீசிஸ் the generative cell divides mitotically to gives rise to 2 male gamete before pollen grains are shed, 3 cell stage. அப்போது டோட்டலாக 100% பிளான்ட்ஸ் இருக்குன்னா 60% ஆஃப் த பிளான்ட்டில் 2 செல் ஸ்டேஜ்லேயே நடக்குது. அப்போது ஒரு செல் வெஜிடேட்டிவ் செல், ஒரு செல் ஜென்ரேட்டிவ் செல், இது ரெண்டும் சேர்த்தா 2 செல் ஸ்டேஜ். சரிங்களா, இப்போது அதர் தென் 40% அந்த 60 தவிர பேலன்ஸ் இருக்கு இல்லையா 40, இதில் என்ன ஆகும்னா 3 செல்லில் நடக்கும். இந்த 3 செல் என்ன சார்னா, ஒரு செல் வெஜிடேட்டிவ் செல், அந்த செகண்ட் ஆகுது இல்லையா ஜெனரேட்டிவ் செல், இது 2ஆக டிவைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேல் கேமிட், செகண்ட் மேல் கேமிட். சரிங்களா, அப்போது 1 2 3, அப்போ 3 செல் ஸ்டேஜில் 40% ஆஃப் த பிளான்ஸில் 3 செல் ஸ்டேஜில் லிபரேட்டட் இருக்குது. அப்போ நமக்கு மேக்ஸிமம் கேட்குறது எது கேட்பாங்கன்னா, இன் ஆஞ்சியோஸ்போம் எத்தனை செல் ஸ்டேஜில் அந்த போலன் கிரைன்ஸோடைய லிபரேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 2 செல் ஸ்டேஜில். Next, pollen grains of many species causes severe allergies and bronchial afflictions in some people, often leading to chronic respiratory disorder, asthma, bronchitis, etc. அப்போ pollen grains of many species, நிறைய ஸ்பீசிஸ் உடைய pollen grains வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங் பண்ணது மூலிமா நமக்கு அலர்ஜிஸ் வரும், bronchial afflictions வரும், அண்டு சம்டைம்ஸ் வந்து பண்ணாக்கா க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், ஆஸ்துமா, bronchitis இந்த மாதிரியான ப்ராப்ளமும் வரும். It may be mentioned that Parthenium or carrot grass that came into India as a contaminant with improved wheat has become ubiquitous in occurrence and cause pollen allergy. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தினியம், இந்த பார்த்தினியத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது கேரட் கிராஸ். ஸோ இதுதான் அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அதிகமாக அந்த அலர்ஜிஸ், bronchial afflictions, ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு, ஆஸ்துமா, bronchitis வரத்துக்கெல்லாம் ரீசன் ஆகிறது இந்த பார்த்தினியம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு தான். அதுக்கு இன்னொரு நேமே கேரட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்தியாவுக்கு வந்து பின்னாக்க இது நேட்டிவ் இந்தியா கிடையாது, இதோடைய நேட்டிவ் வந்து பின்னாக்க வேறு இடம். ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்தியாவுக்கு வந்து பின்னாக்க அது கண்டாமினேட் ஆகிட்டு மிக்ஸ் ஆகி வந்துடுது. எதோடனாக்கா வீட் வெரைட்டியை வந்து பின்னாக்க வெளிநாட்டிலேருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். அந்த வீட்டோட என்ன ஆகுது, இந்த பார்த்தினியம் பிளான்ட், அதாவது கேரட் கிராஸ் இருக்கு இல்லையா, அதோடைய போலன் கிரைன்ஸ் அதோட மிக்ஸ் ஆகி இங்கே வந்தது. அது மூலிமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டு இங்கே அதிகமான மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, அலர்ஜியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எப்படி சார் இருக்குன்னா யூபிகுட்டஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் இன் யூனிவர்சல், எல்லா இடத்துலையுமே இருக்கும். சரிங்களா, இதையும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் இஸ் கால்டு கேரட் கிராஸ்னு கூட கேட்கலாம். அடுத்து போலன் கிரைன்ஸ் ஆர் ரிச் இன் நியூட்ரிஷன். போலன் கிரைன்ஸில் என்ன சார் அதிகமாக இருக்குன்னா நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இட் ஹாஸ் பிகம் எ ஃபேஷன் இன் ரீசன்ட் இயர்ஸ் டு யூஸ் போலன் டேப்லெட் ஆஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போலன் டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் போலன் ப்ராடக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட் அண்ட் சிரப்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பண்ணாக்கா இந்த போலன் ப்ராடக்ட் வந்து பண்ணாக்கா டேப்லெட்டாகவும் ஸ்ரப்பாகவும் வந்து பண்ணாக்கா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. Pollen consumption has been claimed to increase the performance of athlete and racehorse. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம். அப்போ போலன் கன்சப்ஷன், போலனை எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் சார் நமக்கு வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகும்னா, ஒரு அத்லெட்ஸ், அதாவது ரன்னிங் எல்லாம் இருக்காங்க இல்லையா, 100 மீட்டர் 1000 மீட்டர் ரன்னிங் ஓடுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரேஸ் ஹார்ஸ், அந்த பந்தய குதிரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய அந்த பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் கொஷின் கேட்கலாம்.
நெக்ஸ்ட் அதோடைய கண்டினியூவேஷன் இங்கேயும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதையும் பார்த்துருவோம். when once they are shed, pollen grains have land on the stigma before they lose viability if they have to bring about fertilization. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு அந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு வெளியேறின உடனே வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா நேராக போயிட்டு இந்த ஸ்டிக்மா மேலே போயிட்டு லேண்ட் ஆகிடும். அதை கொடுத்துருப்பாங்க. when once they are shed, pollen grains have to land on the stigma before they lose viability if they have to bring about fertilization. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியட் மட்டும் தான் இருக்கும் அதோடைய வயபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த வயபிலிட்டி லூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுன்னா அந்த போலன் கிரெயின் போய்ட்டு அந்த ஸ்டிக்மா மேலே ரீச் ஆகிடுது. எதுக்காகனா ஃபெர்டிலைசேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு, how long do you think the pollen grains retain viability? ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த போலன் கிரெயினால் அதோடைய வயபிலிட்டியை ரீட்டைன் பண்ண முடியும் தான் கொஷின். த பீரியட் ஃபார் விச் போலன் கிரெயின்ஸ் ரிமைன் வயபிள் இஸ் ஹைலி வேரியபிள். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரிவைலிங் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ வந்து பண்ணாக்கா ஒரு சில இடத்துல வந்து பண்ணாக்கா அதோடைய டெம்பரேச்சர் அதோடைய ஹியூமிடிட்டி அதுவும் வந்து பண்ணாக்கா அதோடைய வயபிலிட்டியை வந்து பண்ணாக்கா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன் சம் cereal such as rice and wheat, pollen grains lose viability within 30 minutes of their release. இதுவும் கொஷின் கேட்கலாம். அப்போ சம் cereals, அப்போ ரைஸாக இருக்கட்டும் வீட்டாக இருக்கட்டும் இதோடைய போலன் கிரெயின்ஸ் அதோடைய வயபிலிட்டி எவ்வளோ நேரத்துக்குள்ளே லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் 30 minutes ஆஃப் தேர் ரிலீஸ் ஆனதுலேருந்து 30 minutesக்குள்ளே இதுவாகிடும். அதுக்குள்ளே அது என்ன பண்ணணும் போயிட்டு ஸ்டிக்மா மேலே போய் லேண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட்டு, அண்ட் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரோசேசி லெகுமினேசி சொலானேசி தே மெயின்டைன் வயபிலிட்டி ஃபார் மந்த். அப்போ ரோசேசி ஃபேமிலி லெகுமினேசி ஃபேமிலி சொலானேசி ஃபேமிலி ஸோ இதிலெல்லாம் அதோடைய வயபிலிட்டியை வந்து பண்ணாக்கா ஒரு மாதம் வரைக்கும் கூட என்ன பண்ணணும்னா போலன் கிரெயின்ஸால் அதோடைய வயபிலிட்டியை ரீட்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, you may have heard of storing semen, sperm of many animals including human for artificial insemination. ஸோ நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் பர்டிகுலராக என்ன அப்படின்னு பண்ணாங்க ஸ்டோரிங் செமன். ஸோ மினி அனிமல்ஸோடைய ஸ்பெர்ம் அந்த செமனுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா ஸ்பெர்ம் இருக்கும். அந்த ஸ்பெர்மை வந்து பண்ணாக்கா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இன்க்ளூடிங் ஹியூமன். எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். நெக்ஸ்ட்டு, it is possible to store pollen grain of large number of species for a year in liquid nitrogen minus 196 degrees Celsius. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்போ நிறைய பிளான்ட் ஸ்பீசிஸோடைய அந்த போலன் கிரெயின்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் செவரல் இயர்ஸ்க்கு. ஸோ எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிக்யூட் நைட்ரஜன் அண்டர் minus 196 degrees Celsius. அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு நிறைய போலன் கிரெயின் கிடைச்சிருக்கு. இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ரேர் பிளான்ட்டுடைய போலன் கிரெயின். நான் இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னாக்கா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பண்ணாக்கா லிக்யூட் நைட்ரஜனை ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் minus 196 degrees Celsius இருக்கிற அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம போலன் கிரெயின்ஸை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். Next, such stored pollen can be used as pollen bank similar to seed bank in crop breeding program. இப்போ வந்து பண்ணாக்கா கிராப் ஏதோ ஒரு பிளான்ட் வெஜிடபிள் பிளான்ட்டு ஏதோ ஒரு கிராப் பிளான்ட் இருக்குது. அதில் வந்து பண்ணாக்கா ஏதோ ப்ரீடிங் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பண்ணாக்கா சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கூடிய அந்த போலன் கிரெயின் எடுத்து என்ன பண்ணலான்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா அந்த போலன் கிரெயின்ஸை பற்றின நோட்ஸு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே புரியலன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து பண்ணாக்கா கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது எல்லாமே வந்து பண்ணாக்கா போலன் கிரெயின்ஸோடைய டயக்ராம் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.